ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக ஒரு சிக்கன் தொக்கு தான். இது வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்காம தான் பண்ண போகிறோம். புதினா அந்த மல்லிக்கீரை இதெல்லாமே கொஞ்சம் அரைச்சி போட்டு பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாரி ரசம் சாதம் அப்புறம் பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணது தான். எலும்போடு சேர்த்துருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். நிறையா தண்ணி ஊற்றும் போது நம்ம ரெண்டாவது வந்து வத்த தான் வைக்க போகிறோம் அந்த தண்ணி. அதனால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு விசில் அடித்து எடுத்துடுங்க. நீங்கள் வந்து யாராச்சும் டேரெக்டாக போட்டு குக் பண்ணதாக இருந்தால் குக்கரில் போட்டு பண்ண வேண்டாம். இது நான் வந்து குக்கரில் போட்டு பண்ணனால ஃபஸ்ட்டே நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு 3லேருந்து 4 கிராம்பு. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் உள்ளியை வந்து நீளமாக கட் பண்ணி போடுங்க. நீளமாக கட் பண்ணி போடும்போது ஸ்பீடாகவே வதங்கிடும். நம்ம வந்து பொடியாக கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு நல்லா அந்த கோல்டன் கலரில் வந்துட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தக்காளி போட்டு விடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, அதையும் வந்து கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணி போட்டுருங்க. தக்காளி போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போடும்போது தக்காளி வந்து ஸ்பீடாகவே வதங்கிடும். அதனால தான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து ஸ்பீடாக நல்லா வந்து வதங்கி வந்துடும். இப்போ வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு, அதையும் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிக்கீரை, அப்புறம் கொஞ்சமாக புதினா, இதையும் இது கூடவே போட்டுடலாம். இதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கூட வந்து இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகாட்டை போட்டுவிடுங்க. அப்படி இல்லைனா பொடியாக கூட போட்டுக்கிடலாம். இப்போ இதையும் போட்டுட்டு இதில் வந்து கூடவே 2 பச்சை மிளகா வந்து காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா 1 வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப உரைக்காது இந்த மிளகா, அதனால தான் நான் வந்து 2 எண்ணெய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து அரைச்சி வந்து அந்த இதில் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அந்த புதினா மல்லிக்கீரையோட ஃப்ளேவர். அதனால தான் இப்போ இதை வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து வதங்கிட்டான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சதுனால ஸ்பீடாகவே தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு நல்லா குலைவாகவும் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பச்சை கலர் பேஸ்ட், அதை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம். இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி, அது இல்லாட்டு நார்மல் வத்தல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுவிடுங்க. இது வந்து கலரும் இருக்கும், ரொம்ப காரமும் இருக்காது. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி. இது எல்லாமே போட்டுட்டு இந்த மசாலா வந்து நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நல்லா வந்து வதக்கிவிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து அந்த தக்காளி உள்ளி எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தயிர், நல்லா புளிப்பு இல்லாத தயிராட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றும் போது நல்லா வந்து சிக்கனும் வந்து சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே அந்த தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அது மட்டும் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்த சிக்கன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து குக்கரில் வேக வைக்காமல் போடணுன்னா இந்த டைம் இப்போ எல்லாமே மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் வந்து அப்படி போடலை, டேரெக்டாகவே நான் இதில் வந்து போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பு வந்து வேக வைக்கும் போதும் போட்டிருப்போம், அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டால் போதும். இப்போ நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க. இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் இது வந்து எல்லா சைடுமே ஈவனாக வந்து குக் ஆகி வரும். அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து திக்கான தொக்கு மாதிரி சூப்பராக வந்து வந்துட்டு
இது வந்து நம்ம வந்து நார்மல் ஒயிட் ரைஸில் எல்லாம் பசங்க சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லிக்கீரை போட்டு இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.